காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 56வது நாளில் கரூர் தொகுதிக்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளருக்கு சிறப்பான வரவேற்பு. கரகாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் என கலை நிகழ்ச்சிகளுடன் மேளதாளங்கள் முழங்க குடிமராமத்து நாயகனுக்கு பொதுமக்கள், கழக தொண்டர்கள் கோலாகலமாக வரவேற்றனர். செந்தில் பாலாஜி உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த ஏமாற்று வேலைகளையும் கற்றுத் தேர்ந்தவர். கரூரில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் உலகத்திலே உள்ள ஒட்டுமொத்த ஏமாற்று வேலையும் ஒருங்கே கற்றுத் தேர்ந்தவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. மக்களை ஏமாற்றுவதற்காக ஒவ்வொரு தேர்தலிலும் புதிய புதிய யுத்திகளை கண்டுபிடிப்பது இவருடைய வாடிக்கை. இன்றைக்கு 10 ரூபாய்னா பேர் போனவர் செந்தில் பாலாஜி. ஸ்டாலின் பொய் பேசுவார், ஆனால் பொய்யையே முதலீடாக கொண்டவர்தான் செந்தில் பாலாஜி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஸ்டாலின் ஆட்சியில் நடைபெற்றுள்ள ஊழல் குறித்து அதிமுக ஆட்சி மலர்ந்ததும் உரிய விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. ஸ்டாலின் பொய் தான் பேசுவார், ஆனால் இங்க இருக்கிற செந்தில் பாலாஜி பொய்யே முதலீடாக கொண்டவர் இந்த செந்தில் பாலாஜி. டாஸ்மார்க்ல இன்றைக்கு இடி ரெய்டு நடந்து 1000 கோடி முதற்கட்டமாக முறைகேடு நடைபெற்றதா பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. மேலும் 40,000 கோடி ஊழல் நடைபெற்றிருக்கும் என்று அங்கே செய்தியில வெளியிட்டிருக்கிறாங்க. அதுவும் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அதுவும் விசாரணை மேற்கொள்ளப்படும். அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு முறையா விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதில் தவறு இருக்கிற பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுக அரசு வந்த பிறகு ஊழல் குறித்து முழு விசாரணை நடத்தப்பட்டு செந்தில் பாலாஜி பத்திரமாக இருக்க வேண்டிய இடத்தில் இருப்பார். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. காவல்துறை, கண்ணிமிக்க காவல்துறை இன்றைக்கு ஏவல் துறையாக திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. திரு காவல்துறை அதிகாரிகளே, காவலர்களே, அவரை திரு செந்தில் பாலாஜியே அவர் காப்பாற்றிக்க முடியல. உங்களையா காப்பாற்ற போறாரு? அவரே ஏற்கனவே சுமார் 450 நாட்களுக்கு மேல சிறையில் இருந்துட்டு வந்திருக்கிறார். இன்னும் வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த பல துறை இப்போ திமுக ஆட்சிக்கு பிறகு அவருடைய துறையில பல ஊழல் நடந்திருக்குது. அதையெல்லாம் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இன்றைக்கு தோண்டி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அண்ணா திமுக அரசு வந்த பிறகும் அதையெல்லாம் முழு விசாரணை மேற்கொள்கின்ற பொழுது அவர் பத்திரமா இருக்கிற இடத்துல இருப்பார். அதிமுக தொண்டர்கள் மீது தொடர்ந்து திமுக பொய் வழக்குகள் போட்டு வருவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. நடுநிலையாக செயல்பட வேண்டிய காவல்துறை திமுக ஆட்சியில் ஏவல் துறையாக மாறிவிட்டதாகவும், அதிமுக ஆட்சி அமைந்ததும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எழுச்சி பயணத்தில் புரட்சித் தமிழர் உறுதி. வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர் மீது பொய் வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. திரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், நடுநிலையோடு செயல்பட வேண்டும். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு நீங்க எல்லாம் யார் யார் மீது பொய் வழக்கு போட்டீர்களோ அதையெல்லாம் மீண்டும் தோண்டி எடுத்து விசாரிக்கப்பட்டு தவறுதலாக வழக்கு பதிவு செய்திருந்தால் சட்டப்படி உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எச்சரிக்கிறேன். திமுக ஆட்சியில் மணல் கொள்ளையடிக்கப்படுவதாகவும், திருட்டுத்தனமாக மணல் அள்ளப்படுவதற்கு அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மணல் கொள்ளைக்கு துணை போகும் அதிகாரிகள் அதிமுக ஆட்சியில் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்றும் புரட்சித் தமிழர் எச்சரிக்கை. அதற்கு உடந்தையாக இருக்கின்ற அதிகாரிகள் நிச்சயமாக எச்சரிக்கிறோம். ஆக திருட்டுத்தனமாக மணல் அள்ளுகின்றவர்களுக்கு துணை போகாதீர்கள். இந்த மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது மாவட்டத்தில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் தான் சரி, அல்லது வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் சரி. ஆக இதற்கு இந்த மணல் அள்ளுவதற்கு யாரெல்லாம் அதிகாரிகள் உடந்தையாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் முறையாக விசாரிக்கப்பட்டு சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றே தீர்வோம்.
மோசடி வேலை செய்பவரை டெபாசிட் இழக்க செய்யுங்கள். எழுச்சி பயணத்தை தடை செய்வதற்கு எவ்வளவோ அவதாரம் எடுத்து பார்த்தார். அதையெல்லாம் முறியடித்துத்தான் இங்கு இவ்வளவு பேர் திரண்டு நிற்கிறீர்கள் என கரூர் எழுச்சி பயணத்தின் போது புரட்சித் தமிழர் பேச்சு. இவர்களுக்கு ஓட்டு யாரு? செந்தில் பாலாஜிக்கு வாக்களிக்கக்கூடியவர்களே ஏமாற்றியவருக்கு மீண்டும் நீங்கள் வாய்ப்பு தருவீங்களா? இந்த தேர்தலில் இப்படிப்பட்ட பித்தலாட்டம் பண்றுகின்ற மோசடி பெறுகின்றவருக்கு டெபாசிட் இழக்க செய்வீங்களா? தேர்தலில் இந்த எழுச்சி பயணத்தை தடை செய்வதற்கு, இதை முடக்குவதற்கு எவ்வளவோ அவதாரம் எடுத்து பார்த்தார். அதையெல்லாம் மீறித்தான் இங்கே குழுமி இருக்கிறீங்களா ஆயிரக்கணக்கான மக்கள். மழை வருது, ஏற்கனவே மழை வந்து போச்சு, இப்போ மழை துளிச்சிட்டு இருக்குது. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் வெற்றி பெற வேண்டும். அதுதான் நோக்கம். எவ்வளவு மழை பெய்தாலும் அதை நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம். வெற்றி தான் நமக்கு இலக்கு. அதுக்காக இங்கே குழுமி இருக்கின்றீர்கள். எப்படி காற்றை தடை போட முடியாதோ அப்படி இங்கே எழுச்சி மிக்க தொண்டர்களை எந்த சக்தியாலும். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தொகுதியில் எழுச்சி பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு. வழிநெடுகிலும் திரண்டிருந்த பொதுமக்கள், கழக தொண்டர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்து புரட்சித் தமிழரை எழுச்சியுடன் வரவேற்றனர். வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை கேட்டால் வெற்று காகிதம் காண்பித்து வெற்று விளம்பர திமுக ஆட்சி என்பதை நிரூபித்துள்ளார் திமுக அமைச்சர் TRP ராஜா. எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஒரு வெற்று காயத்தை அறிவிச்சு ஒரு வெள்ளை காயத்தை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்றார். ஆக எவ்வளவு ஏத்த இருந்தா இப்படி பேசுவார்? TRP ராஜா அவர்களே, உங்களுடைய ஆட்சி வெற்றி விளம்பர ஆட்சி என்பதை நீங்கள் வெள்ளை காயத்தை காட்டி நிரூபித்து விட்டீர்கள். ஆக கிராமத்தில் சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தா தானே ஆப்பில வரும். அங்க ஒண்ணுமே இல்லையே, வெள்ளை காய்த்தான் காட்டி ஆகணும். விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசு பள்ளிகளில் போதிய ஆசிரியர்களை நியமிக்காததால் மாணவர்களின் கல்வி பாதிக்கும் நிலையில் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அதிகமாக இருப்பதாக தோற்றத்தை உருவாக்கி விளம்பர மாடல் அரசு போட்டோஷூட் நிகழ்ச்சி நடத்தி வருவதாகவும் புரட்சித் தமிழர் சாடல். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவருக்கு பள்ளியில் சேர்கின்ற சேர்க்கை எண்ணை குறைந்து விட்டது. அரசு பள்ளியிலே ஆசிரியர் பற்றாக்குறை, முழுமையான ஆசிரியர் இல்ல. கல்வி கற்பதற்கு தேவையான, கல்வி போதிப்பதற்கு தேவையான ஆசிரியர்கள் இந்த ஆட்சியிலே நியமிக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட நிலையில தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அதிகமாக இருப்பதாக ஒரு தவறான செய்தியை வெளியிட்டு இன்றைக்கு போட்டோ ஷூட் அதையெல்லாம் ஏற்படுத்தி விளம்பர மாடல் அரசு இன்றைக்கு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. திமுக ஆட்சியில் தொழிற்சாலைகள் அதிகமாகி வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாக பொய் செய்தி வெளியிட்டு மக்களை ஏமாற்றுவதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பகுதியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அதிமுக ஆட்சியில் 2019-20 ஒர்க்கர் கவுண்ட் பர்சன்டேஜ் 16.91, திமுக ஆட்சியில் 2023-24 அதோடைய பர்சன்டேஜ் 15.95 குறைஞ்சுதான் இருக்குது. அதே போல 2019-20 ஃபேக்டரி கரண்ட் பர்சன்டேஜ் 15.75, அதே போல 2023-24 ஃபேக்டரி கரண்ட் பர்சன்டேஜ் 15.42. ஆக எங்க உங்களுடைய ஆட்சியில் தொழிற்சாலை அதிகமா வந்து வேலை அதிகமாக கிடைச்சிருக்குது? அத்தனையும் பொய் செய்தி வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஒரு நாடகத்தை இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு நடத்தி வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திண்டுக்கல் மாவட்டத்தில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டுவரப்பட்டு மக்களுக்கு சிகிச்சை அளித்தது அதிமுக அரசு. கடந்த 4 ஆண்டு காலத்தில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொண்டுவர திராணியற்ற அரசாக ஸ்டாலினின் விடியா திமுக அரசு உள்ளது என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது
இந்த திண்டுக்கல் மாவட்ட மக்களுடைய கோரிக்கை, இங்கே பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்று கேட்டீர்கள். சுமார் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அற்புதமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இங்க இருக்கின்ற ஏழை மக்களுக்கு அந்த அரசு மருத்துவமனையின் மூலமாக அற்புதமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையை கட்டிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திண்டுக்கல் திமுக துணை மேயரின் மகனுக்கு போதைப்பொருள் விற்பனை தொடர்பாக பெங்களூரு காவல்துறையினர் அழைப்பாணை வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டிய அதிமுக பொதுச் செயலாளர், தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனைக்கு திமுகவினர் துணை நிற்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளதாக எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. திண்டுக்கல் துணை மேயர் மகன் போதைப்பொருள் நுண்ணறிவு போலீசார் அழைப்பு கெட்டி. தலைப்புச் செய்தி, யார் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இந்த போதைப்பொருள் விற்பனைக்கு உடந்தையாக இருந்த காரணத்தினால்தான் இந்த அரசாங்கம் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியவில்லை. திமுக ஆட்சியில் மாணவர்கள் புத்தகத்திற்கு பதிலாக அறிவாளை எடுத்து செல்வதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அபரிதமாக இருப்பதாக பொய் சொல்லும் திமுக அரசு என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. நெல்லையில ஒரு வகுப்பறையில 2 மாணவர்கள் அறிவாளால் வெட்டிட்டாங்க. பள்ளிக்கு எதுக்கு போறாங்க? படிக்க போறாங்க. இப்ப அண்மையில பள்ளிக்கூடத்துக்கு அருவாளை தூக்கிட்டு போறோம். அருவாளை தூக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. இன்றைக்கு வெட்கக்கேடான ஆட்சி. இதுக்கு தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அபரிதமா இருப்பதாக ஒரு தோற்றத்தை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு, இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் 1,60,20,000 ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகள் மற்றும் புதிய மக்கள் நலத்திட்ட பணிகளை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி துவக்கி வைத்தார். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் நல பணிகளை திறம்பட செய்வது அதிமுக மட்டுமே என பொதுமக்கள் புகழாரம். புதிய பேருந்துகள் வாங்கப்படுவதாக கூறி வெற்று அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றும் திமுக அரசு. விழுப்புரம் மாவட்டம் மேல்காரணையில் திமுக ஆட்சியை கண்டித்து நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் குற்றச்சாட்டு. 22 சொன்னார், 21 3000 பஸ் வாங்குறாரு, 23 3000 பஸ் வாங்குறாரு, 24 3000 பஸ் வாங்குறாரு, 25 3000 பஸ் வாங்குறாரு, 300 பஸ் வாங்கின காரணம் எங்கேயா போச்சு? 3000 15,000 பஸ் வாங்கிருக்கணும். வந்துதா? எங்கேயா புது பஸ் வந்திருக்குதா? வெற்று அறிவிப்பு, வெற்று அறிவிப்பு, மக்களை ஏமாற்றுகிற அறிவிப்பு. நான்கரை ஆண்டு காலம் மக்களை பற்றி சிந்திக்காத திமுக அரசு தற்போது உங்களுடன் முதல்வர் என மக்களிடம் மனு வாங்குவதாக குற்றச்சாட்டு. மேல்காரணையில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் பேச்சு. 4 ஆண்டு காலம் இந்த மக்களை பற்றி சிந்திக்காத இந்த திமுக அரசு இப்ப சட்டமன்ற தேர்தல் வருதுன்னு உங்களிடம் ஸ்டாலின் சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் தரேன், மனு கொடுங்க, மனு கொடுங்க. இப்பதான் மனு வாங்குறாரு. இவர் இந்த மனுவை வாங்கி அதை பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் நிதியை ஒதுக்கி வாரத்துக்குள்ள பொங்கல் முடிஞ்சிடும். அந்த மனு எங்க போச்சு? மனுக்கு ஆத்துல பறக்க. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்தது தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறையின் மேல்முறையீடு மனு மீது இன்று விசாரணைக்கு வருகிறது. டாஸ்மாக் மதுபான முறைகேடு வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனை விசாரணை செய்ய இடைக்கால தடை விதித்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்த நிலையில் விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே வீட்டில் தனியாக இருந்த 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளிக்க முயன்ற இளைஞர் போக்சோவின் கீழ் சிக்கினார். எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல ஸ்டாலின் ஆட்சியில் பச்சிளம் குழந்தை முதல் பல்லு போன பாட்டி வரை பாலியல் தொல்லைக்கு ஆளாகும் அவலம். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல்
திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 23 கிலோ கஞ்சா சிக்கியது தொடர்பாக 3 பேர் பிடிபட்டனர். போதைப்பொருள் புழக்கத்தால் குற்றங்களின் கூடாரமாக தமிழ்நாடு மாறுவதை தடுக்க திறனற்ற விடிய அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா விற்பனை செய்த வட மாநில தொழிலாளி சிக்கினார். சுமார் 1 கிலோ 100 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் கஞ்சா புழக்கம் அதிகரிப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆவல்நாயக்கன்பட்டி கிராமத்தில் 30 சென்ட் இட பிரச்சினைக்காக சித்தப்பாவை கத்தியால் சரமாரியாக வெட்டிய இளைஞர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் நாள்தோறும் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் வேதனை. நெல்லை மாவட்டம் ஏர்வாடி அருகே முன்விரோதம் காரணமாக பள்ளி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் பட்டியலின மாணவன் உட்பட 2 மாணவர்கள் அரிவாளால் வெட்டப்பட்ட பயங்கரம். பள்ளி மாணவர்களிடையே ஏற்பட்ட சிறு மோதல் அரிவாள் வெட்டு வரை சென்றும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ரசிகர் மன்ற அமைச்சர் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளாரா என பெற்றோர்கள் ஆவேசம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே மகளின் திருமணம் தாண்டிய உறவு காரணமாக தந்தையே மகளை கழுத்தை நெரித்துக் கொன்று நாடகமாடிய சம்பவத்தால் அதிர்ச்சி. விடியா ஆட்சியில் ஏவல்துறையின் மெத்தன போக்கினால் துணிகரத்துடன் குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் சாடல். சென்னை பாலவாக்கத்தை சேர்ந்த 70 வயது மூதாட்டியிடம் ஆன்லைன் டிரேடிங் மூலம் 2.5 கோடி ரூபாய் மோசடி செய்த 3 பேர் சிக்கினர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்களை தடுக்க முடியாமல் விடியா அரசின் ஏவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த அனகாபுத்தூரில் நள்ளிரவில் தனியார் நிறுவன ஊழியரை தாக்கி செல்போனை பறித்து ஜிபே மூலம் பணப்பறிப்பில் ஈடுபட்ட வழிப்பறி கொள்ளையர்கள். விடியா அரசின் ஏவல்துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் தைரியமாக வழிப்பறியில் ஈடுபடும் கொள்ளையர்கள். வேலூர் மாவட்டம் ஓலகாசி பகுதியில் போலீஸ் என கூறி நிலத்தகராறில் விவசாயியை கடத்திய 5 பேர் சிக்கினர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் ஏவல்துறை இருப்பதால் தமிழகத்தில் குற்ற சம்பவங்கள் பெருகிவிட்டதாக மக்கள் விமர்சனம். லத்தி எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, போலீஸு நட கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்புறம் நீங்கள் யார் சார்னு கேட்டால் நான் போலீஸ் தான், நீங்கள் வாங்க, நான் இதுக்கு ஒழிச்சு கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துன்னு போயிட்டாங்க. அடித்து இழுத்துன்னு போனாங்க. கையில் லத்தி எல்லாத்தையும் வந்தாங்க சார். நல்லா இருந்தது. கள்ளக்குறிச்சி புதிய பேருந்து நிலைய அமைப்பில் 7 கோடி ரூபாய் செலவு முறைகேடாக பயன்படுத்ததாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணையின் போது முறைகேடு உறுதியானால் பழைய நிலைக்கு மாற்ற உத்தரவிடுவோம் என உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எச்சரிக்கை. முறைகேட்டில் திமுக மாவட்ட செயலாளரும் ரிஷிவந்தியம் எம்எல்ஏவுமான வசந்தம் கார்த்திகேயனுக்கு தொடர்புள்ளதாக கூறப்படும் நிலையில் முறைகேடு என்றாலே திமுக தான் என மக்கள் குற்றச்சாட்டு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் தொடர் விமர்சனங்கள் தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் உள்ள சச்சரவுகள் அதிகரித்து அக்கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகையின் தலைமையை சந்தேகத்திற்கு உட்படுத்தியுள்ளன. புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியின் பேச்சு 2026 சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன் அரசியல் புயலை கிளப்பியுள்ளது.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலிருந்து இயக்கப்படும் அரசு பேருந்தின் டயர் கிழிந்து வெடிக்கும் நிலையில் உள்ளதால் பேருந்தில் பயணிக்கவே அச்சப்படும் மக்கள். போக்குவரத்து துறை அமைச்சர் இதுபோன்ற பேருந்துகளில் பயணம் செய்வாரா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் தகர டப்பா பேருந்துகளை எப்போது மாற்றுவீர்கள் என்றும் கேள்வி. நான்கரை ஆண்டுகளாக தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாத விடிய அரசை கண்டித்து திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் பெட்டிகளில் உப்பை நிரப்பி ஸ்டாலினுக்கு அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் 100 நாட்களில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதி ஞாபகம் இல்லையா எனவும் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். உங்களுடன் முதல்வர் முகாமால் பணி சுமை அதிகரிப்பதாக தெரிவித்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் வருவாய்த்துறை அலுவலர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டம். பணி புறக்கணிப்பு காரணமாக விடிய அரசின் விளம்பர திட்ட முகாம்கள் வெறிச்சோடி காணப்பட்டதோடு அரசின் சேவைகளை பெற இயலாமல் பொதுமக்கள் அவதி. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே மீரான்குளம், ஸ்ரீ வெங்கடேஸ்வராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு ஆரம்ப துணை சுகாதார நிலையங்கள் பூட்டி கிடப்பதாக குற்றச்சாட்டு. திறனற்ற திமுக அரசின் விளம்பர பிரியர் மாசு மருத்துவமனைகளை முறையாக ஆய்வு செய்யாமல் கபட நாடகத்தில் ஈடுபடுவதால் அரசு மருத்துவமனைகளின் தரம் குறைந்து கொண்டே செல்வதாக மக்கள் விமர்சனம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கடமலைக்குண்டு கிராமத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கிவிட்டு பேருந்தின் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து அடாவடியில் ஈடுபட்ட போதை ஆசாமி. ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுக்கடங்காத போதைப்பொருள் புழக்கத்தால் குற்றங்களின் கூடாரமாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே இருவேறு இடங்களில் வீட்டின் முன்பு கரடி படுத்து உறங்கியதோடு தொழிற்சாலை அருகே தொழிலாளர்களை தாக்கவும் முயன்றது குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகியதால் அதிர்ச்சி. வன விலங்குகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய விடிய அரசின் வனத்துறையினரால் தங்களின் உயிருக்கு உத்தரவாதமற்ற நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. சேலம் மாநகராட்சி முறைகேடுகளை கண்டித்து மாமன்ற கூட்டத்திலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. குடிநீர் பிரச்சினைக்காக 11 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த பின்னரும் அது தகுதியான நபர்களுக்கு ஒப்பந்தம் வழங்காததால் மாதத்திற்கு 2 முறை மட்டுமே குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் யாதவமூர்த்தி குற்றச்சாட்டு. அது 2,05,000 ரூபாய்க்கு ஒப்புதல் கொடுத்ததாக முதல் டெண்டரினுடைய அடிப்படையில் கொடுத்தாருங்க. திருப்பி அவனுக்கு என்ன பண்ணுறீங்க, அந்த 47 லட்சம் 8 லட்சம் இருக்குதா, அந்த பணத்தையும் ரெண்டாவதாக கூடுதல் கட்டணமாக அதில் ஜாயின் பண்ணி திட்ட மதிப்பீட்டுக்குள்ளே வர மாதிரி. இது ஒரு விஞ்ஞான கொள்ளை, இது விஞ்ஞான கொள்ளை. இதை தொடர்ந்து எல்லா மாமன்ற கூட்டத்திலையும் நான் கொடுக்குற அஜெண்டாவில் சுட்டி காட்டுறோம். ஆனாலும் 1% கூட அதை பற்றி அவங்க கவலைப்படுற மாதிரி இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் அந்தவாசியில் புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்லும் சாலையில் மின் விளக்குகள் எரியாததை கண்டித்து மின் கம்பங்களில் தீப்பந்தங்கள் ஏற்றி வைத்து மக்கள் நூதன முறை போராட்டம். மக்களுக்கான அடிப்படை வசதிகள் எதையும் திறம்பட செய்ய இயலாத விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு இருந்தும் என்ன பயன் என மக்கள் காட்டத்துடன் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி அருகே பூமாலைப்பட்டி குண்டாற்றில் மணல் திருட்டில் ஈடுபட்ட டிராக்டர் மற்றும் ஜேசிபி பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக சிறுவன் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் வருவாய்த்துறையினர் தங்கள் வருமானத்திலேயே குறியாக இருப்பதால் மணல் கடத்தல் கும்பல் பெருகியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. நவராத்திரி விழாவை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பூச்சந்தையில் பூக்களின் விலை 2 மடங்கு உயர்வு. மல்லிகைப்பூ 550 முதல் 700 ரூபாய் வரையிலும், முல்லைப்பூ 400 ரூபாய் வரையிலும் விற்பனை. ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடி அருகே உள்ள பெரிய புலியூர் பகுதியில் சரக்கு வாகனத்தில் 1700 கிலோ ரேஷன் அரிசி கடத்திய நபர் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் குடிமை பொருள் வழங்கல் துறை குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி, மதுரை, தேனி, தென்காசி மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதி.
திறனற்ற திமுக அரசு போதிய மழைநீர் வடிகால்களை அமைக்காத நிலையில் சாலைகளையும் சீரமைக்காததால் பள்ளங்களில் கழிவு நீருடன் மழைநீர் தேங்கி சுகாதார சீர்கேட்டை உருவாக்குவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாநகராட்சியில் கழிவுநீர் மழைநீர் வடிகால்கள் முறையாக சுத்தம் செய்யப்படாமல் குப்பைகள் கழிவுகள் தேங்குவதால் சிறிது நேரம் மழை பெய்தாலே மக்கள் கடும் அவதிக்குள்ளாகும் அவலம். மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதிலேயே முழு மூச்சாக இருக்கும் திமுக மாநகராட்சி நிர்வாகத்திற்கு மக்கள் பிரச்சனை எல்லாம் கண்ணுக்கு தெரியுமா என மக்கள் ஆவேசம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் கேட்கப்படுவது குறித்து யாரோ புகார் கூறியதற்கு தனக்கு கொலை மிரட்டல் வருவதாக ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் விவசாயி வேதனை. விடியா திமுக ஆட்சியில் விவசாயிகளின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகும் அவலம். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் மேம்பாலத்தில் தேங்கி நின்ற மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. முறையான வடிகாலை ஏற்படுத்தாமல் அலட்சிய போக்கில் உள்ள விடியா அரசால் பெரும் இன்னலை சந்தித்து வருவதாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் குமுறல். சென்னை தண்டையார்பேட்டை வைகைநாதன் மேம்பாலத்துக்கு கீழே ரயில் நிலையம் செல்லும் சாலையில் 2வது நாளாக தேங்கிய குப்பைகள் கழிவு நீருடன் கலந்து துர்நாற்றம் வீசும் அவலம். தொற்று நோய் பரவும் அபாயமும் உள்ளதால் பொதுமக்கள் அச்சத்துடன் வாழும் நிலையில் ஸ்டாலின் மாடல் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மெத்தனமாக இருப்பதாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அங்கன்வாடி மையத்தில் தடுப்பூசி போட்ட 2 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. விடியா ஆட்சியில் மருத்துவத்துறை முற்றிலும் செயலிழந்துள்ள நிலையில் குழந்தையின் உடலை பெற்றோரிடம் ஒப்படைக்காமல் அலைக்கழித்த ஏவல் துறையை கண்டித்தும் குழந்தையின் இறப்புக்கு நீதி கோரியும் உறவினர்கள் ஆர்ப்பாட்டம். கரூர் 48வது வார்டு தான்தோன்றி மலைப்பகுதியில் உங்களுடன் முதல்வர் திட்ட முகாமிற்கு பொதுமக்கள் ஆர்வம் காட்டாததால் நாற்காலிகள் வெறிச்சோடி காணப்பட்ட அவலம். விடியா அரசு தேர்தல் விளம்பரத்திற்காக நடத்தும் முகாம் என்பதால் எதற்கு மனு கொடுத்து நேரத்தை வீணாக்க வேண்டும் என எண்ணி மக்கள் புறக்கணித்து விட்டதால் காலி நாற்காலிகளுடன் நேரத்தை போக்கிய அதிகாரிகள். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே குன்னுடையான் கவுண்டம்பட்டியில் தனியார் நிறுவனம் சார்பில் காற்றாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம். விவசாயத்தையே நம்பியுள்ள தங்கள் பகுதியில் காற்றாலை அமைக்க வரும் கனரக வாகனங்களுக்காக மரங்கள் வெட்டப்பட்டு நீர்நிலைகள் மூடப்படுவதாகவும் கால்நடை மேய்ச்சல் பாதிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. எங்கள் கீரனூர் ஊராட்சிக்கு வேண்டாம். தமிழக அரசு நடவடிக்கை காற்றாய் அமைப்பதை அகற்றிவிடு. தண்ணி ரொம்ப கீழே குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆடு மாடு மேய்க்க முடியல. பிள்ளைங்க சரி போக வர முடியல. ரோடு பக்கம் இரு பக்கம் இருந்த மரங்கள் எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. வழி ரொம்ப மோசமா இருக்கு. பெரிய பெரிய கண்டெய்னர்ல இருந்தெல்லாம் மிஷினரி ஐட்டம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால ஏகப்பட்ட பாதிப்பு எங்களுக்கு அடையுது. அதனால நீங்க கொஞ்சம் இந்த காற்றாலை நிப்பாட்டுறதுக்கு வழி பண்ணுங்க. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் பகுதியில் உள்ள சித்தார்பட்டணம் கால்வாயில் அரசாணையின்படி தண்ணீர் திறக்க கோரி வடக்கன்குளம் நீர்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம். ராதாபுரம் பகுதிகளில் தொடர் வறட்சி நிலவும் நிலையில் ஸ்டாலின் மாடல் அரசின் நீர்வளத்துறை அதிகாரிகள் தண்ணீர் திறப்பது குறித்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்காமல் புறக்கணிப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்து உள்ள ஆனைமலை பகுதியில் அடிப்படை வசதிகள் வேண்டி பொதுமக்கள் திடீர் சாலை மறியல். சாக்கடை கால்வாயை தூர்வாராமலும் சாலைகள் தெருவிளக்குகளை சீரமைக்காமலும் மெத்தனமாக இருப்பதுதான் திராவிட மாடல் அரசா என மக்கள் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் முறையாக குடிநீர் வழங்காத நகராட்சியை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை தேவைகளுக்கு கூட போராட வேண்டிய சூழல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. விழுப்புரம் அருகே சோழகனூரில் வாகன விபத்தில் சிறுவன் உயிரிழந்ததால் விபத்து ஏற்பட்ட பகுதியில் மின்விளக்கு அமைக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியல். ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை வசதிகளுக்காக கூட போராடும் நிலை உள்ளதால் தமிழகமே போராட்ட களமாக மாறி வருவதாக பொதுமக்கள் வேதனை. புதுச்சேரி கூடப்பாக்கம் அருகே லாரி மோதி கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள் விபத்தை ஏற்படுத்திய லாரியை பொதுமக்கள் சேதப்படுத்திய நிலையில் பள்ளி கல்லூரி நேரங்களில் கனரக வாகனங்களை அனுமதிக்கக் கூடாது எனவும் முழக்கம்.
விருதுநகர் பத்திர பதிவாளர் அலுவலகத்தில் கூடுதலான பத்திரப்பதிவுக்கு முன்னறிவிப்பின்றி 30% கூடுதல் தொகை வழங்க வேண்டும் என கூறியதில் கடும் வாக்குவாதம். ஸ்டாலின் மாடல் அரசின் இணை பதிவாளரிடம் புதிய அரசாணை இன்றி எதற்காக கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் என கோரி பொதுமக்கள் மற்றும் பத்திர எழுத்தாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பகுஜன் சமாஜ் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பான ஆவணங்களை உடனடியாக சிபிஐக்கு வழங்க சிபிசிஐடிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பகுஜன் சமாஜ் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காவல்துறை விசாரணையில் சந்தேகம் என நீதிமன்றம் சம்மட்டி அடி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் செம்பியம் போலீசார் விசாரணை மீது கடுமையான சந்தேகம் எழுந்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி உள்ளிட்ட முக்கிய சாட்சிகள் கருத்து புறக்கணிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணை அரசியல் ஊடக அழுத்தத்தால் நடந்தது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. மத்திய வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 12 மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இது மேற்கு திசையில் நகர்ந்து வரும் 26ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒரிசா, வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் வரும் 27ஆம் தேதி காலை கரையை கடக்கக்கூடும் எனவும் அறிவிப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 1ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வெள்ளியன்று சென்னையில் சில இடங்களில் மிதமான மழைக்கும், கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் அறிவிப்பு. கடல் பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் நாகை மாவட்டத்தில் 27 மீனவ கிராமங்களில் உள்ள மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. 100க்கும் மேற்பட்ட படகுகள் கரைப்பகுதியில் பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பு. திருப்பதிக்கு துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் ஒரே நேரத்தில் வருகை. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இருவரும் ஏழுமலையானை தரிசித்த நிலையில் வேத பண்டிதர்கள் இருவருக்கும் வேத ஆசி வழங்கினர். 2000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்ட அக்னி பிரைம் ஏவுகணை சோதனை வெற்றி. ரயிலில் இருந்து ஏவுகணைகளை ஏவும் திறன் கொண்ட நாடாக மாறிய இந்தியா. சீனா ஓபன் டென்னிஸ் முதல் சுற்றில் மரியா சக்காரி, கிரெஜிசிகோவா வெற்றி. ஆடவர் மற்றும் இரட்டையர் பிரிவு முதன்மை சுற்று போட்டிகள் இன்று தொடக்கம்.